நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் 24,800 24,900 தான் இருந்துச்சு. மார்க்கெட் ஒரு சரியான ரேஞ்ச் ஒன்று இருந்துச்சு. 24,800 அப்படிங்கிறது அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியாம ஈவினிங் வரைக்கும் அதே ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா கால் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே ₹1 கிட்ட வந்துச்சு. அந்த அளவுக்கு பிரீமியம் டிகே இருந்தது. லாஸ்ட்ல மார்க்கெட் 24,793 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு 24,800 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் லைன் நம்ம ஈவினிங் வரைக்குமே நம்ம கால் சைடு தான் டாமினேஷன் இருந்தது. ஒரு ஸ்பைக் வரப்போ கால் ஆப்ஷன் சைடு தான் மொமெண்டாக கிடைச்சது. ஒரு இடத்துல 13 ரூபாய் இருந்தது, கிட்டத்தட்ட ₹50 வரைக்கும் மொமெண்டம் ஆச்சு. நாளைக்கு மார்க்கெட் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா 24,800 கால் அண்ட் புட் ஆப்ஷன் மந்த் அண்ட் லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 24,800 கால் ஆப்ஷன் வரைக்கும் ஹியூஜா செல்லிங் இருக்கு. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல 24,750 புட் ஆப்ஷன் வரைக்கும் பையர்ஸ் வந்துட்டாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக 24,700 கால் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. அதே மாதிரி புட் சைடுல 24,800 புட் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் இருக்கு. செக் பண்ணி பார்த்தா 24,800 வந்துட்டாங்க. அதே மாதிரி பையர்ஸ் 24,750 வரைக்கும் பையர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் லெவலில் 24,700 24,800 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 24,750 பையர்ஸ் இருக்கிறனால மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பனாக இருக்கு, சான்சஸ் அதிகமாக இருக்கு. இந்த டைம் இருக்கிற சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் வாய்ப்பு இருக்கலாம். ஆஃப்டர் சார் ட்ரேடர்ஸ் எம்எஸ்டி ஃபுல் கன்வர்ஷன் என்ட்ரி பண்ணுங்க. சொன்னவர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க சூப்பர் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ எடுக்க எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்.